அது சிரிப்புரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல வீடுகளும் மரங்களும் பச்சை பசேல்னு வயல்களும் இருந்துச்சு. ராமையா வயலுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான். சுகுணா அவனுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருந்தா. சுகுணா சுகுணா, நேரமாச்சு, வயலுக்கு கிளம்பணும். அந்த கலப்பைய உள்ள வச்சிருக்கேன், கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. இன்னைக்கு நிலத்தை உழுதாகணும். மழை வேற வரா மாதிரி எனக்கு தெரியுது. இதோ வந்துட்டேங்க. உங்க கலப்பைய நேத்து சாயந்தரமே கழுவி கிணத்தடியில வச்சிருக்கேன். உங்களுக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். மதிய நேரம் மரத்தோட நிழல்ல உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். உன் கை சமையல் அமிர்த மாதிரி இருக்கும் சுகுணா. அந்த கடவுள் நமக்கு சொத்து பத்து நிறைய கொடுக்கல, ஆனா உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டிய கொடுத்தானே, அது போதும். மணக்க மணக்க சமைச்சு கொடுத்து என்ன நல்லபடியா பாத்துக்கிற பொண்டாட்டி கிடைச்சது என் வாழ்க்கையில பெரிய யோகம்தான். நமக்கு சொத்து பத்து இல்லைன்னா என்னங்க, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா இருந்தா 4 பேருக்கு தான தர்மம் செய்யலாம். அப்படி செஞ்சா அந்த கடவுள் கூட சந்தோஷப்படுவாரு. அப்பதான் கையில ஒரு பைய பிடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு மங்கம்மா அங்க வந்தா. என்ன சுகுணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன் வயலுக்கு கிளம்பிட்டாரா? வா மங்கம்மா, எப்படி இருக்க? ஆமா, இப்பதான் அவரு வயலுக்கு கிளம்புனாரு. என்ன திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? கையில என்ன அது பையே? ஒண்ணு இல்ல சுகுணா, எங்க தோட்டத்துல கொஞ்சம் காய்கறி காய்ச்சது, அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உன் வீட்டுக்கு வந்தப்போ மஞ்சள் குங்குமம் கொடுத்து என்ன கௌரவப்படுத்தினால, அதான் என் தோட்டத்துல இருக்கிற காய்கறியை கொடுக்க வந்தேன். நீ ரொம்ப நல்லபடி. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி எவ்வளவு அழகா பழகுற. இதுல என்ன இருக்கு மங்கம்மா? அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஒருத்தங்க கூட ஒருத்தங்க சந்தோஷமா இருக்கணும்ல. சரி வா, வந்து உக்காரு, மோர் குடிச்சிட்டு போவ. சரி சுகுணா, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நான் திரும்பி வர சாயந்தரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து போயிட்டான். மங்கம்மாவும் மோரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில நேரம் வானிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. சுகுணா வாசல் பெருக்கிக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு ஆகாயத்துல இருந்து தங்க நிறத்துல ரெக்கைகள் இருக்கிற ஒரு பறவை கீழே வந்து விழுந்துச்சு. அந்த பறவையோட ரெக்கைக்கு அடிபட்டதுனால அதால அசைய முடியல. அத பார்த்து சுகுணா பதட்டமா அந்த பறவைக்கு பக்கத்துல போனா. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு இந்த பறவைக்கு? ஐயோ, ஆகாயத்துல இருந்து கீழே வந்து விழுந்ததுல இதோட ரெக்கைக்கு வேற அடிபட்டிருக்கு போலயே. கடவுளே பாவம், அது ஒரு சின்ன உசுறு. அதுக்கு எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ கொடுக்கற? சுகுணா ரொம்பவும் பத்திரமா அந்த பறவைய 2 கையால மேல தூக்குனா. அதோட ரெக்கைக்கு அடிபட்டிருந்துச்சு. அவ மெதுவா அதை உள்ள கொண்டு போய் ஒரு படுக்கையில படுக்க வச்சா. ஐயோ பாவம், இதுக்கு வலி அதிகமா இருக்கும்ல. என்ன பண்றது? பச்சளை மருந்து போட்டா சீக்கிரமா சரியாயிடும். சுகுணா உடனே தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் வேப்பலையையும் மஞ்சக்கிழங்கையும் பறிச்சுட்டு வந்து அத அம்மியில வச்சு அரைச்சி அதோட ரசத்தை அடிப்பட்ட இடத்துக்கு பூசினா. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கிண்ணத்துல அந்த பறவைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய வச்சா. பயப்படாத, உனக்கு வலி சீக்கிரமா குறைஞ்சிடும். நான் பச்சளை மருந்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த தண்ணிய கொஞ்சம் குடி. உனக்கு அடிப்பட்டதுல தாகம் இருக்கும்ல, கொஞ்சம் தாகமாவது தீரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். சுகுணா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க இங்க வாங்க. பாத்தீங்களா இந்த பறவைய? மதியம் ரொம்ப காத்து வீசிச்சுல்ல, அப்பதான் இந்த பறவை நம்ம வாசல்ல வந்து விழுந்துச்சு. அதோட ரெக்கைக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கு பச்சளை மருந்து போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். இந்த பறவை ரொம்ப வித்தியாசமா இருக்கே சுகுணா. இப்படி தங்க நேரத்துல ரெக்க இருக்கிற பறவைய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. சரி, நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. அடிப்பட்ட பறவைய காப்பாத்தி இருக்க. வாயில்லாத ஜீவனை நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்காக தினமும் காட்டுல இருந்து நான் பழங்களை கொண்டு வரேன். 5 நாளுக்கு அப்புறமா அந்த பறவை முழுசா குணமாயிடுச்சு. சுகுணா திண்ணையில உட்காந்து அந்த பறவைக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த பறவை மனுஷங்களோட மொழிய பேச ஆரம்பிச்சுது. சுகுணம்மா, உங்களுக்கு மனசார நான் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பறவை சொன்னதும் சுகுணா ஆச்சரியமா, யார் அது? யார் பேசுறது? பயப்படாத சுகுணா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் எதிர்க்க இருக்கிற பறவை தான். அட கடவுளே, பறவை பேசுதா? இது உண்மைதானா இல்ல என் கற்பனையா? உன்னால பேச முடியுமா? ஆமா சுகுணா,
நான் சாதாரண பறவை கிடையாது, தேவலோகத்தை சேர்ந்து அதிசய பறவை. மனுஷங்க மனசுக்குள்ள இன்னும் கருணை நல்ல எண்ணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தேன். வழியில வேகமா காத்து வீசிச்சா, அந்த காத்துல நான் கீழே வந்து விழுந்துட்டேன். இறக்கையில அடிபட்டதும் நீ அதை பார்த்து துடிச்சு போய் என்ன உள்ள தூக்கிட்டு வந்து காயத்துக்கு மருந்து போட்டு என்ன பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட. நீ எனக்கு சேவை செஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு சீக்கிரமா குணமான. நீ என் மேல காட்டின பாசம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுல என்ன இருக்குமா, ஒரு உயிர் கஷ்டத்துல தவிக்கும் போது உதவி செய்யறதுதான் மனுஷனோட குணம். உனக்கும் நான் அதே மாதிரி தான் உதவி செஞ்சேன். இப்போ நீ முழுசா குணமாயிட்ட. சந்தோஷமா நீ நினைச்ச மாதிரி ஆகாயத்துல பறந்து போலாம். சுகுணா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. வாயில்லாத ஜீவன் எனக்கு நீ உதவி செஞ்சிருக்க. என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட இல்லையா? அதனால உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். உன்னோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை மேல கொஞ்சம் எகிரி பறக்க ஆரம்பிச்சது. அது பறந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க சில பல தங்க காசுகள் விழுந்துச்சு. இந்த தங்க காசு உனக்கு தான் சுகுணா. இத வச்சு உங்க கஷ்டத்தை தீர்த்துக்கோங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் இப்பவே என்னுடைய தேவலோகத்துக்கு போயாகணும். வேண்டாமா, இந்த தங்கத்துக்காக நான் உனக்கு உதவி செய்யல. எனக்கு இந்த தங்கம் வேண்டாம், உன் ஆசீர்வாதமே போதும். சுகுணா, இது நான் உனக்கு கொடுக்கிற பரிசு. வேண்டான்னு சொல்லக்கூடாது. தர்மத்தின் வழியில வர பணத்தை வாங்கிக்கலாம், அது தப்பில்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை ஆகாயத்துல பறந்து போச்சு. ராமையா வீட்டுக்கு வந்ததும் சுகுணா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். அந்த பறவை கொடுத்த பணத்தை வச்சு அவங்க விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க. வர வருமானத்துல ஏழைகளுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிச்சாங்க. ஓட்டு வீடு இருந்த இடத்துல இப்ப பெரிய வீடு கட்டிக்கிட்டாங்க. அப்போ பக்கத்து வீட்டு காந்தம்மா அவளுடைய புருஷனான ரங்கைய கூட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவ பொறாமையில பொங்கிக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களாங்க அந்த பக்கத்து வீட்டு சுகுணாவ? இப்பெல்லாம் அவங்களுக்கு திடீர்னு வசதி வந்துருச்சு. சின்ன வீடு பெரிய பங்களா வீடா மாறிடுச்சு. எப்ப பார்த்தாலும் கையில காதுல மூக்குல கழுத்துலன்னு தங்க நகையா போட்டுக்கிட்டு திரியறான். திடீர்னு இவ்வளவு பணம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சாமா? காந்தம்மா, நமக்கு எதுக்கு அவங்க விஷயம்? அவங்க தலையெழுத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க. ராமையா பெரிய உழைப்பாளி, சுகுணா நல்ல பொண்ணு. கடவுளோட கருணை அவங்களுக்கு இருக்கு. நாமளும் உழைச்சா நாமளும் நல்லா இருப்போம். சும்மா இருங்க. உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம கடவுள் ராத்திரியோட ராத்திரியா தங்கத்தை அள்ளி கொடுத்துருவாரா என்ன? அவங்க நல்லவங்களா இருந்தா அப்ப நம்ம மட்டும் என்ன கெட்டவங்களா? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா சுகுணா வீட்டுக்கு போய், என்ன சுகுணா, என்ன இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதையே நீ விட்டுட்ட? ஓ, பணக்காரங்களாயிட்டீங்கல்ல, அதான் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற. ஐயோ, ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? எங்களை விட நீங்க தான் எப்பவுமே பெரிய ஆளு. வாங்க வந்து உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வர. குடிக்க தண்ணியெல்லாம் வேண்டாம், ஒரு விஷயம்தான் கேட்கலான்னு வந்தேன். என்ன திடீர்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் பெரிய வீடா கட்டிக்கிட்டீங்க. ஏதாவது புதையல் கிடைச்சதா? திடீர்னு இந்த அதிர்ஷ்டம் எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு? அது என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு அண்ணி? புதையல் கிடைக்கல. கடவுள் தான் ஒரு பறவையோட உருவத்துல வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாரு. என்னது, பறவை வந்து உதவி செஞ்சுதா? என்ன சொல்ற? சுகுணா அடிபட்டிருந்த பறவைக்கு சேவை செஞ்சது. அந்த பறவை இவங்களுக்கு ஒரு வரத்தையும் பரிசையும் கொடுத்தது. எல்லாத்தையுமே காந்தம்மா கிட்ட சொன்னான். காந்தம்மா அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, ஓஹோ, இதுதான் விஷயமா? அடிப்பட்ட பறவைக்கு வைத்தியம் பார்த்தா அது நமக்கு தங்கத்தை கொடுக்குமா? இந்த விஷயம் தெரியாம இத்தனை நாளா நான் வீணாக்கிட்டேனே. சரி சரி, அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சுகுணா கிட்ட, சரி சுகுணா, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். காந்தம்மா வீட்டுக்கு வந்து ரங்கைய கிட்ட அவளுடைய திட்டம் என்னங்கறத சொன்னா. ஏங்க, சுகுணாவுக்கு அதிர்ஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பறவைக்கு சேவை செஞ்சதுனாலதான் அந்த பறவை தங்கத்தை கொடுத்துட்டு போச்சான். அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும் காந்தம்மா? என்ன செய்யறது? நாமளும் ஒரு பறவைய பார்க்கணும், அதுக்கு சேவையை செய்யணும். அது நமக்கு அப்போ தங்கத்தை கொடுக்கும். அப்ப அந்த சுகுணாவை விட அதிக நகைகளை போட்டுக்கிட்டு நான் சுத்துவேன்ல. அடியே பைத்தியக்காரி, பறவை தங்கத்தை கொடுக்குமா? அது ஏதோ தேவலோகத்து பறவை. அந்த கடவுள் தான் பறவை உருவத்துல வந்து நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு. நாமளா ஒரு பறவைக்கு சேவை செய்யறது அது எப்படி? வாயை மூடுங்க.
உங்களால முடியாதுன்னா நீங்க அமைதியா இருங்க. ஆனா நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னையில இருந்து மரத்துக்கு கீழே தான் போய் உட்கார போறேன். அடுத்த நாள் காலையில காந்தம்மா வீட்டு தோட்டத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் உக்காந்துருந்தாங்க. அப்போ அழகா இருக்கிற ஒரு வெள்ளை பறவை பறந்து வந்து கிடையில உக்காந்துச்சு. காந்தம்மா அந்த பறவையை பார்த்து, ஆஹா, பறவை வந்து உக்காந்துருக்கு. ஆனா சுகுணாவுக்கு விழுந்த மாதிரி மரத்துல இருந்து தானா அந்த பறவை விழாது. அதனால அதை எப்படியாவது நான் தான் விழ வைக்கணும். அப்போ அந்த பறவைக்கு சேவை செஞ்சா அந்த பறவை எனக்கு தங்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காந்தம்மா கீழே விழுந்தது ஒரு பெரிய கல்லை கையில எடுத்துக்கிட்டு, மன்னிச்சிடு பறவை, நீ கீழே விழுந்தாதான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாவம் அந்த பறவைய குறிப்பாத்து கல்லால அடிச்சாங்க. அந்த கல்லு பட்டு பாவம் அந்த பறவை தவச்சிக்கிட்டே கீழே விழுந்துச்சு. காந்தம்மா உடனே பக்கத்துல போய் பொய்யான அழுகைய அழுதாங்க. ஐயோ, பாவம் பறவை கீழே விழுந்துருச்சு, வலிக்குதாமா? அடி பலமா பட்டுருச்சோ? சரி சரி வா, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் உனக்கு வைத்தியம் செய்யறேன். உனக்கு வெள்ளி பாத்திரத்துல விதை வச்சு கொடுக்கறேன். காந்தம்மா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பறவைய கையில தூக்குனாங்க. அந்த பறவை வலியால துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா காந்தம்மாவோட மனசு எல்லாமே தங்கத்தை நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு. காந்தம்மா அந்த பறவைய ஒரு கூடையில உட்கார வச்சாங்க. இங்க பாரு பறவை, இந்தா சோள விதை இருக்கு, இதை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடி. நான் உனக்கு எவ்வளவு சேவை செய்யறேன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்க. அந்த சுகுணாவோட வீட்டுல 5வது நாள் தான் அந்த பறவை தங்கம் கொடுத்துச்சான். ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடியே சேவை செஞ்சதை நிப்பாட்டிடுவேன். நீ எனக்கு தங்கம் கொடுக்கணும், சரியா? என்ன காந்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் அந்த பறவைய கூடையில எதுக்கு அடைச்சி வச்சிருக்க? அதுலயும் மிரட்டுற. சுகுணா அந்த பறவைய பாசமா பாத்துக்கிட்டா. நீ பண்றது பைத்தியக்காரத்தனம். இதை நிறுத்து. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது எனக்கு தங்கத்தை கொடுக்காம ஒருவேளை ஓடி போயிடுச்சுனா? பாவம் அந்த பறவை எதையும் சாப்பிடாம மூளையில சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. 3 நாள் முடிஞ்சு போச்சு. காந்தம்மா பொறுமையே இழந்துட்டாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கொடுக்கறத சாப்பிட்டு கொடுக்கறத குடிச்சிட்டு சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. தங்கத்தை எங்க வச்சிருக்க? அது சீக்கிரம் கொடு. அப்பதான் அந்த பறவைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வெளியில வந்துச்சு. அந்த பறவையும் மந்திர பறவையா மாறுச்சு. அது தன்னுடைய கம்பீரமான குரல்ல, காந்தம்மா நில்லு, உன்னோட திமிரு பேராசையும் எல்லையை தாண்டுது. அடடா, நீயும் பேசுறியா? அப்போ சுகுணாவுக்கு தங்கத்தை கொடுத்த பறவை மாதிரி தான் நீயும். அப்படின்னா எதுக்கு தாமதம்? உனக்கு நான் சேவை செஞ்சல, அதுக்கான தங்கத்தை கொடுத்துட்டு கிளம்பு. நீ என்ன சேவை செஞ்ச காந்தம்மா? சுகுணா அடிபட்டதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டா. எதுவும் எதிர்பார்க்காம எங்களுக்கு சேவையை செஞ்சா. ஆனா நீ என்ன பண்ண? சும்மா உட்காந்துருந்த என்ன கல்ல கொண்டு அடிச்ச, என்ன காயப்படுத்தின, வலியால என்ன துடிக்க வச்ச. இப்போ நீ அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்துற. நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? ஐயோ, நான் தெரியாம தான் உன்னை அடிச்சேன். ஆனா அதுக்கு பதிலா உன்னை நான் நல்லா பாத்துக்கிட்டேன் இல்லையா? பொய் சொல்லாத காந்தம்மா, நீ வேணுதான் என்ன அடிச்ச. அது எனக்கு தெரியும். என்ன நீ ஏமாத்த முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யற உதவிதான் கடவுளோட பாதங்கள்ல போய் சேரும். ஆனா எதிர்பார்ப்போட சுயநலத்துக்காக பேராசைக்காக செய்யற சேவை எல்லாமே கடவுளோட பாதத்துல போய் சேராது. அது பாவத்தின் கணக்குல சேரும். நீ செஞ்ச சேவை பாவத்தின் கணக்கு. அதுக்கான தண்டனைய நீ அனுபவிக்கத்தான் போற அப்படின்னு சொல்லி அந்த பறவை ஒரு கருப்பு பெட்டிய காந்தம்மா முன்னாடி கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. அப்பாடா, என்ன ஆனாலும் அந்த பறவை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருச்சு. திட்டுனது 4 வார்த்தை அதிகமா திட்டினாலும் பரவாயில்ல விடு. இதுல கண்டிப்பா தங்கம் வைரம் எல்லாம் இருக்கும். நாளையில இருந்து சுகுணாவை விட நான் தான் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி காந்தம்மா பேராசையால அந்த பெட்டியோட மூடியை திறந்ததும் அதுக்குள்ள இருந்து தங்கமோ வைரமோ வெளியில வரல. அதுக்கு பதிலா கருப்பா செகப்பா இருக்கிற ரொம்ப பயங்கரமான தேன் பூச்சிங்க வெளியில வந்துச்சு. ரங்கையா காந்தம்மா 2 பேருமே அந்த தேன் பூச்சிங்களுக்கு பயந்து வெளியில ஓடி வந்துட்டாங்க. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, தேன் பூச்சிங்க எங்களை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, என்னடா இது, இவ்வளவு தேன் பூச்சி வருது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு, பேராசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும். நீ பேராசைப்பட்டதால தான் எனக்கும் இந்த நிலைமை. அந்த தேன் பூச்சிங்க எல்லாமே அவங்க 2 பேரையும் வீட்டை சுத்த வச்சுது. கடைசியில பயங்கரமா கொட்டி முகத்தையெல்லாம் வீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுங்க அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அப்போ திடீர்னு ஆகாயத்துல இருந்து ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. காந்தம்மா, இது நீ பண்ண தப்புக்கான தண்டனை. வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டல்ல. உன் மனசுல இருக்கிற இந்த கல்மிஷம், இந்த சுயநலம், இந்த பேராசை இதெல்லாம் போற வரைக்கும் உன் வீட்டுல இருக்கிற நெல் கூட மண்ணாதான் இருக்கும்.
அத உன்னால சாப்பிட கூட முடியாது. 10 நாளுக்கு அப்புறமா தான் காந்தம்மா அவ செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுதான். அதுக்கப்புறம் சுகுணா கிட்ட போய் அவ பண்ணது மன்னிப்புன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டா. சுகுணா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு தங்கம் கிடைச்ச விஷயத்த நீ சொன்ன. நானும் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பறவைய காயப்படுத்தி அப்புறம் அந்த பறவை எனக்கு தண்டனையே கொடுத்துச்சு. நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு மனசு திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இனிமே உன்னை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். பரவாயில்ல அண்ணி, அழாதீங்க. மனுஷங்களுக்கு ஆசை வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த ஆசை எப்பவுமே பொறாமையாவும் பேராசையாவும் மாறக்கூடாது. அதுலயும் வாயில்லாத ஜீவன்கள் பாவம் இல்லையா? அதுங்களுக்கு நாம உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. ஆனா அதுங்களை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. வாயில்லாத ஜீவன்கள் கடவுளுக்கு சமம். கடவுளை பாத்துக்கிற மாதிரி தான் அதுங்களையும் நம்ம பாத்துக்கணும். சரியா சொன்ன சுகுணா. ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து அது நமக்கும் வேணும்னு ஆசைப்பட்டா அது ஆசையாகாது. அந்த நினப்புக்கு பேரு பேராசை. அன்னையில இருந்து காந்தம்மா அவங்க கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு சுயநலை எதுவும் இல்லாம சுகுணா மாதிரியே வாயில்லாத ஜீவன்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. ரங்கையாவும் தான் பொண்டாட்டி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யற சேவை தான் உண்மையான சேவை. எதிர்பார்ப்போடு செய்யற சேவை அது சேவையில சேராது, பாவத்தின் கணக்குல தான் வந்து சேரும். அந்த பாடத்தை அன்னைக்கு அந்த பறவை காந்தம்மாவுக்கு கத்து கொடுத்திருந்துச்சு.